என் நேயர் நெஞ்சங்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள். ஒவ்வொரு கதைக்கும் ஒரு உயிர் இருக்கு. உங்களை சிரிக்க வைக்க, சிந்திக்க வைக்க, அழ வைக்க, ஆற்றுப்படுத்த என உணர்வுகளால் கட்டி வைக்கும் வல்லமை இருக்குங்க. இதுவரை விழி வழி உங்கள் இதயம் தொட்ட கதைகள் இனி தேன் மதுரமாய் உங்கள் செவி வழி உயிர் தொட இணைந்திருங்கள் தமிழ் வெண்பா ஆடியோ நாவல்களுடன். நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போடுற எல்லா கதைகளுக்குமான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்க்க போற நாவல் எழுத்தாளர் தமிழ் வெண்பா அவர்களின் முதல் நாவலான தென்றலே திரும்பி விடு. வாங்க கதைக்குள்ள போகலாம். பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி. தென்றல் 7. மதுவின் குழு நடனத்தை முடித்து கொள்ளவும் மதியம் 1 மணியை நெருங்கவும் சரியாக இருந்தது. இவர்கள் தான் பங்கேற்ற கடைசி குழு என்பதாலும் உணவு வேலை நெருங்கியதாலும் அனைவரையும் மீண்டும் மாலை 4 மணி அளவில் கூடுமாறு அறிவித்து அரங்கம் கலைந்தது. அப்போதும் யாழையே இமைக்காது பார்த்து கொண்டிருந்த மகிழனை அடையாளம் காட்டி மதுவின் காதில் ஏதோ கிசுகிசுத்தாள் யாழ். அவ்வளவுதான். யாழின் கையை பிடித்து இழுத்து கொண்டு கோபமாய் முறைத்தபடி மகளின் முன்னே வந்து நின்றாள் அவள். அவர்களுடன் மற்ற இருவரும் சேர்ந்து கொள்ள, யாரடி இவனா? மகிழனை காட்டி அவள் கோபமாய் கேட்கவும் ஆம் என வேகமாக தலையை ஆட்டினாள் யாழ். ஏ மிஸ்டர், உனக்கு அவ்வளவு தைரியமா? என் ஃப்ரெண்டே கிண்டல் பண்ணியாமே, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல என்றாள் விரல் நீட்டி மிரட்டலாய். மகிழ் சுற்றிலும் பார்த்தபடி என்னையா என்றான் பதிலுக்கு கேள்வியாய். பின்ன இங்க என்ன 1000 பேரா நிக்கிறாங்க, ஒன்னதான் கடுப்பாய் கேட்டாள் மது. ஏன் மேடம், நான் என்ன பண்ண என்றான் அமைதியாய் அவன். என் ஃப்ரெண்ட தனியா வரும்போது அவகிட்ட பிரச்சனை பண்ணியாமே மதுவை முறைத்து பார்த்தபடி. அப்படின்னு நீ சொன்னியா என யாழிடம் கேட்டான் அவன். ஆமா, நான் தான் சொன்னேன், அதுக்கு என்ன இப்போ? மல்லு கட்டி கொண்டு சண்டைக்கு தயாராய் நின்றாள் அவள். ஏதோ ரவுடியை கூப்பிட்டு வரேன்னு வீர வசனம் பேசிட்டு போன, இப்ப என்னடானா ஆளாக்கு சைஸ்ல அரை டிக்கெட் ஒன்ன கூட்டிட்டு வந்து நிக்கிற என்றான் மதுவிடம் பார்வையை பதித்து யாழிடம் கேலியாக. என் ஃப்ரெண்டு அப்படி சொன்ன, அவ்வளவுதான் விட்டால் அடித்து விடுபவள் போல் முறைத்து கொண்டு சொன்னாள் யாழ். அதற்குள் யார பார்த்துடா அரை டிக்கெட்னு சொல்ற அரலூசு, நீ தாண்டா பாதி வேகாத டைனோசர் முட்டை, காலு நீண்ட கத்திரிக்கா என கத்த தொடங்கியிருந்தாள் மது. இவர்கள் சண்டையிடுவதை கை கட்டி ஆவென வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். கவி, தேவா, லேகா மூவரும் முன்பே ஒரு முறை மதுவை மகிழ் பார்க்க வந்திருந்ததால் அவன் யார் என்பதை லேகாவும் ரேவாவும் அறிந்திருந்தனர். யாழ் அவன் வந்திருந்த சமயம் சொந்த ஊருக்கு சென்றிருந்ததால் அவளுக்கு அவனை தெரியவில்லை. உன்னை பார்த்து தாண்டி சொல்றேன் குண்டு பூசணிக்கா, ஏன் கண்ணு ஃபியூஸ் போயிடுச்சா என்று மீண்டும் மதுவை சேண்டினான் மகள். நான் ஒன்னு குண்டு பூசணிக்கா இல்ல, நீதான் நெட்ட கருங்குரங்கு என அவனை மது அடிக்க வர அவள் கையை லாவகமாக தடுத்து பிடித்தவன் தலையிலேயே நறுக்கென கொட்டி வைத்தான். ஏய் அராத்து, போனா போதுன்னு தங்கச்சி ஆச்சேன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா தான் குதிக்கிற என கேட்டபடி இன்னும் 2 கொட்டு வைக்க வழியில் கண்களில் நீர் தேங்கி கொண்டது மதுவுக்கு. டே தடிமாடு, தலையில குட்டாதன்னு எத்தனை தடவை சொல்றது? எரும மாடு, தீ வெட்டி தடியா, இருடா அப்பா கிட்டே சொல்றேன் என்றாள் மது அழுகையை அடக்கியபடி. நீ யார்கிட்ட வேணா சொல்லிக்கொடி பிசாசே, எனக்கு என்ன பயமா? நீ எதை செய்யாதன்னு சொல்றியோ அதை தான் செய்யணும் போல இருக்குடி குள்ளச்சி. நான் என்ன பண்ணட்டும் சொல்லு என்றபடியே மீண்டும் 2 கொட்டு வைத்தான் மகள். தேங்கி நின்ற கண்ணீர் இப்பொழுது கன்னங்களில் வழிய தொடங்கி இருந்தது. டேய் கவியண்ணா, நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா, அவன் கொற்றான், நீ பாத்துக்கிட்டே இருக்க, என்னன்னு கேளுடா என இப்போது கவினை துணை களைத்தாள் அவள். உங்க அண்ணன் தங்கச்சி சண்டைக்கு நடுவுல நான் வரலடி அம்மா, கடைசியில நீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன மூத்துவீங்க, தேவையா இது எனக்கு அவன் காலை வர போடா எரும மாடு, நீ கூட இந்த தடிமானோட சேர்ந்துட்ட இல்ல என்றால் சிடுசிடுப்புடன் அவள். நீங்க 2 பேரும் பொறுமையா சண்டை போட்டுட்டு வாங்க, இப்ப என் வயிற்றுக்குள்ள டாம் அண்ட் ஜெர்ரி சண்டை போடுது, நாங்க போய் முதல்ல சாப்பாட்டை கவனிக்கிறோம் என அவன் மற்ற 2 பெண்களையும் பார்க்க
ஆமா ஆமா, எனக்கும் பசிக்குது, வாங்க எல்லாரும் சாப்பிட போகலாம் என்றால் ரேவாவும். மற்றவர்களும் பசியை உணர அண்ணன் தங்கை சந்தைக்கு தற்காலிக விடுமுறை விட்டு கேண்டீனை நோக்கி நடையை கட்டியது அவர்களின் பட்டாளம். இவர்கள் என்னவோ வேற்று மொழியில் பேசுவதைப் போல் விழித்து கொண்டிருந்த யாழிடம், எம்மா புண்ணியவதி, இப்ப எதுக்கு திருவிழால காணா போன பச்சை புள்ள மாதிரி முழிக்கிற? அவன் என் அண்ணன்தா, வா வா, போறப்ப எல்லாம் சொல்றேன் என அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு அவர்களின் பின்னால் சென்றாள் மது. மகிழனை பற்றி சொல்லி முடிக்கவும் கேண்டீன் வரவும் சரியாக இருந்தது. அனைவரும் தங்களுக்கு தேவையானதை ஆர்டர் செய்துவிட்டு கை கழுவி கொண்டு வந்து அமர்ந்தனர். கடைசியாக வந்த யாழ் வேறு இருக்க இல்லாததால் தலையெழுத்து என்று மகளின் அருகில் அமர வேண்டியதாகி போனது. அது ஒன்றும் தானாய் நடந்ததில்லை, மகள் நடத்தி கொண்டதென சொல்லவும் வேண்டுமா? யாழின் பார்வை முறைப்பாய் அவனை தொட்டு தொட்டு விலக அவனோ மொத்த காதலையும் கண்களில் தேக்கிக் கொண்டு அதனை அவளுக்கு புரிய வைக்க முயற்சியில் விழியெடுக்காமல் அவளை மட்டும் தான் பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்வையின் தாக்கத்தை தாழ இயலாது அவள் தான் பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொள்ள வேண்டியிருந்தது. ஆத்தி, இவன் என்ன நம்மளை இப்படி பாக்குறான்? எதுக்கு இப்படி பார்த்து தொலைக்கிறானே தெரியலையே. அவன் கண்ணை பார்த்தா என்னால வேற அந்த கண்ணை விட்டு பார்வைய எங்கேயும் நகர்த்த முடியல. என்னதான் வேணுமா இவனுக்கு? என்னானாலும் சரி, எதுக்காகவும் இனிமே இவன் கண்ணை மட்டும் பார்க்கவே கூடாதுடா சாமி என நினைத்தபடி தலை நிமிர்த்தாமல் சாப்பிடுவதிலேயே குறியாயிருந்தாள் அவள். ஏய் முட்டக்கனி, கண்ணை என்ன சாப்பாட்டுக்குள்ள புதைச்சி வைக்க ட்ரை பண்றியா? அவள் பார்வை தன்னில் படியவில்லை என்றதும் அவள் கவனத்தை ஈர்க்க சேண்டினான் அவன். யாரை பார்த்து முட்டைக்கணின்னு சொல்றீங்க? உடனே ஆங்கிரி பேர்ட் மோடுக்கு போய்விட்டாள் அவள். ஏன் உன்னதான் என்றவன் பார்வை அவனை காதலாய் தழுவ, ஆத்தி மறுபடியுமா என மீண்டும் தலை குனிந்து கொண்டாள் யாழ். கோபத்தில் செந்தாமரையாய் விரியும் உன் விழிகளை காண துடிக்கும் என் மனம் உன்னை சீண்ட சொல்லி என்னை தூண்டுகிறதே. நான் என்ன செய்யட்டும், நீயே சொல்லேன். அனைவரும் தங்களுக்குள் பேசி சிரித்தபடி நிறைவாகவே உண்டு முடித்தனர். மகிழனை வெறுப்பேற்றவென்றே கவியண்ணா கவியண்ணா என கவினிடம் அதிகம் ஒட்டிக்கொண்டாள் யாழ். அவளின் சிறுபிள்ளைத்தனமான இந்த செயலை கண்டு உள்ளுக்குள் சிரித்தவன் மீண்டும் மீண்டும் வேண்டுமென்றே அவளையே சீண்டி வம்பு வளர்த்து கொண்டிருந்தான். அன்றைய பொழுது இனிமையாய் கழிய மகளும் கவியும் கிளம்பும் நேரம் வந்திருந்தது. இங்கு வரும்போது எப்படியோ, ஆனால் இப்போது இங்கிருந்து போவது அவன் உடலில் இருந்து உயிரின் ஒரு பாதியை விட்டு செல்வதைப் போல அத்தனை வேதனையாயிருந்தது. யாரும் பார்க்காத பொழுது யாழின் கையை பிடித்து தனியே அழைத்து வந்தான் மகள். அவளோ அவன் செயலில் அரண்டு மிரண்டு மொழி தெரியாத பிள்ளை போல் அவனுடன் இசைந்து இணைந்து நடந்தாள். கால்கள் அவன் பாத சுவட்டை பின்தொடர உள்மனமோ ரயில் தடத்தை போல அதிர்ந்து மத்தளம் கொட்டியது. யாரும் இல்லாத இடத்தில் அவனுக்கு முன்னே அவளை நிறுத்தியபடி, ஏண்டி என்னை பார்த்து சும்மா சும்மா முறைச்சிட்டே இருக்க? நேரடியாய் அவளின் கண்களை பார்த்து வினா தடுத்தான் மகி. அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லையே என்றால் மழுப்பலாய் தடுமாற்றத்துடன் அவனை பார்ப்பதை தவிர்த்து அவள். வேற எப்படி? அவன் விடுவதாயில்லை. எப்படின்னா என் பார்வைய அப்படிதான். அவளின் வார்த்தைகள் திணறியது. ஓ, என்னை வெறுப்பேத்து தானே கவிக்கிட்டே பேசிட்டு இருந்த. அடுத்த கணை அவள் மேல் பாய்ந்தது. ஐயோ, எப்படி கண்டுபிடிச்சான் என அவள் யோசிக்க அவள் திருவன விழிப்பதை கண்டவன், என்ன எப்படி கண்டுபிடிச்சேன்னு யோசிக்கிறியா என்றான் சின்ன புன்னகையோடு. யாழ் தடுமாற்றத்துடன், இல்ல இல்ல, அந்த அண்ணா நல்லவங்க அதான் என்றாள். அப்ப நான் கெட்டவனா கண்ணம்மா? அதனாலதான் என் கூட நீ பேச மாட்டியா என அவன் சோகமாக கேட்க, அச்சச்சோ அப்படியெல்லாம் இல்ல, நீங்களும் ரொம்ப நல்லவர் தான், உங்களை பத்தி மது நிறைய சொல்லியிருக்கா என அவன் சோகம் தாங்காமல் உடனே மறுத்து சொன்னாள் யாழ். அப்ப நான் நல்லவன் தான் அப்படிதானே என சிரித்து கொண்டு யாழின் கைபேசியை வாங்கியவன் அதிலிருந்து தனது கைபேசிக்கு அழைப்பு விடுத்தான். ஏண்டி போன்ல பாஸ்வேர்டு எதுவும் போடலையா கேட்டபடியே அவளிடம் திருப்பி கொடுத்தான். இப்படி திடீர்னு ஒரு குரங்கு என் போனை பிடுங்கி வச்சுக்கும்னு எனக்கு என்ன ஜோசியமா தெரியும்? அவன் செயலில் உண்டான எரிச்சலை காட்டி அவள், ஹஹா செம்ம காமெடி கண்ணம்மா, ஆனா சிரிப்பு தான் வரல. ஆனாலும் என் கண்ணம்மா வருத்தப்படக்கூடாதுன்னு தான் சிரிக்கிறேன். அவளை கொஞ்சமாய் வெறுப்பேற்று நினைத்து அதிகமாக சிரித்தான். என் நம்பருக்கு தான் மிஸ்டு கால் கொடுத்திருக்கேன் கண்ணம்மா, சேவ் பண்ணிக்க என்றான். அவன் சொன்னதை கிடப்பில் போட்டவள், என் பேரு ஒன்றும் கண்ணம்மா இல்லை என்றாள் கடுப்பாய்.
அது எப்பவும் இந்த முட்டைக்கண்ணை உருட்டி உருட்டி என்ன முறைக்கிறியா? அதை பார்க்க அழகா இருக்கா, அதனால நானே வச்ச பேரு என்றான் பெருமையாய் அவன். அப்படியா என்றால் சிறு வியப்பை காட்டி அவள். அப்படிதான். அவளின் உச்சந்தலையில் கை வைத்து மெல்லமாய் ஆட்டியபடியே சிரிப்புடன் சொன்னான் அவன். இனிமே உன்னை பார்க்காம எப்படி இருக்க போறேன்னு நினைச்சாதான் கவலையா இருக்கு கண்ணம்மா என குரலில் வருத்தத்தை கூட்டி சொல்ல. இத்தனை நாள் என்ன பார்த்துட்டேவா இருந்தீங்க என்றால் பதிலுக்கு அவள். இத்தனை நாள் உன்னை பார்க்காம இருந்த, அதனால அது பெரிய விஷயமா தெரியல. ஆனா எந்த நிமிஷம் உன்னை பார்த்தேனோ அந்த நிமிஷமே தெரிஞ்சுக்கிட்டேன் இனிமே உன்னை பார்க்காம ஒரு நாள் கூட என்னால இருக்க முடியாதுன்னு என அவளை ஆழமாய் பார்த்தபடியே சொன்னவனின் வார்த்தைகள் அவள் உயிரை தொட்டது. அப்படியே உறைந்து போய் நின்றிருந்தாள் அவள். இமைக்கவும் மறந்து ஒருவரின் கண்களில் மற்றவர் தொலைந்து கொண்டிருக்க முதலில் மீண்ட யாழ் இமைகளை தாழ்த்தி பார்வையை விலக்கி ஏன் என்றால் மெல்லிய இசையாய். பதில் சொல்லாது இப்போதும் இமைக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்த மகிழனிடம் உங்ககிட்ட ஏன்னு கேட்டேன் என்றாள் இப்பொழுது கொஞ்சம் சத்தமாக. ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அதான் என்றான் அவன் அவளை ஊடுருவி பார்த்தபடி. அவ்வளவுதானா என்றவளுக்கு உள்ளுக்குள் ஏதோ மெல்லிய புது உணர்வொன்று தகர்ந்த வெறுமை. வேறு என்ன சொல்ல வேண்டுமென அவள் எதிர்பார்த்தாள் என அவளுக்கே தெரியவில்லை. தெரிந்தாலும் ஒப்புக்கொள்ளும் மனமில்லை. இன்னும் நிறைய இருக்கு, இதெல்லாம் அப்புறம் சொல்றேன். நான் இன்னும் படிக்க முடிக்க 6 மாசம் ஆகும். நாளைக்கு காலேஜ் திரும்பி போகணும். ஃபைனல் செமஸ்டர்ன்றதால அடிக்கடி ஃபோனும் பேச முடியாது. நேரம் கிடைக்கும் போது ஃபோன் பண்றேன். ஃபோன் பண்ணா எடுப்பதானே என வினவியவனுக்கு சம்மதமாய் தலையாட்டினாள் அவள். சரிவா, ரொம்ப நேரமாக்கிட்டு, எல்லாரும் நம்மளை தேட போறாங்க என அங்கிருந்து யாழின் கைப்பற்றி அழைத்து சென்றான் மகள். ஆனால் அப்போது அவனுக்கு தெரிய வாய்ப்பில்லைதான். இனி எத்தனை முறை அழைத்தாலும் அவனின் அழைப்பை அவள் ஏற்கவே போவதில்லை என்று. தொடரும். அடுத்த அத்தியாயம் நாளை கேட்கலாம். கதையை தொடர்ந்து கேட்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.